ஒரு மனிதன் எல்லாரும் அப்படி சத்தம் இந்த இடத்துல எல்லாரும் ஜாமா வாங்குறது எல்லாம் நிப்பாட்டிட்டு அவனை சுத்தி நிற்கிறார்கள். கேட்டார்கள், என்ன சொல்கிறாய், என்ன காரணம், ஏன் இப்படி கொடூரமான ஒரு உருவமாக நிற்கிறாய், கை வெட்டப்பட்டிருக்கிறது, ரத்தங்களும் சலங்களும் புழுத்து வடிகிறது, என்ன காரணம்? சொன்னான், என்னுடைய வரலாற்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதற்காகத்தான் இந்த சப்தமிட்டேன். என்ன வரலாறு, உனக்கான வரலாறு? நான் வாழ்ந்த இந்த ஊர் இருக்கிறதே, இந்த ஊரிலேயே நான் தான் மிகப்பெரிய ஒரு பலசாலியாக ஆற்றல் மிக்கவனாக இருந்தேன். எனக்கு நிகர் இந்த ஊரில் மிகப்பெரிய ஜப்பார் என்பதாக, முத்தகப்பீர் என்பதாக நான் நினைத்தேன். சொல்கிறேன், அடக்கி ஆளக்கூடிய அளவிற்கு நான் என்பதாக நினைப்பிறேன் நான் இருந்தேன். என்னை கண்டு எல்லோரும் பயப்படக்கூடிய அளவிற்கு ஊரினுடைய மிகப்பெரிய ஒரு முக்கியஸ்தர் நான். அதற்கு தோதுவாக அல்லாஹ் எனக்கு உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருந்தார். யார் எனது உடலை பார்த்தாலும் என்னுடைய அந்த கம்பீரத்தை பார்த்து பயப்படுவார்கள். அந்த அளவிற்கு நான் வலுமிக்கவனாக இருந்தேன். ஒரு நாள் எனது வீட்டில் நான் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எனது மனைவி என்னை எழுப்பினார். மதிய வேளைக்கு உண்பதற்கு உணவுகள் இல்லை, ஏதேனும் ஒரு சூக்குகளுக்கு சென்று நீங்கள் ஜாமான்களை வாங்கிவிட்டு வாருங்கள் என்று என்னை எழுப்பினார். நான் வெளியே வந்தேன், கடற்கரைக்கு சென்றேன். மீன்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டது. எங்கு நோக்கியும் மதிய உணவுக்கான உணவுகள் இல்லை. சோகத்தோடு என்னுடைய வீட்டுக்கு நான் திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம், ஒரு நோஞ்சான், ஒரு ஏழ்மையானவன், பரதேசி ஒரு மீனை, அந்த மனிதர் சொல்வார்கள், நீங்கள் யாருக்கும் அநீதம் செய்யாதீர்கள், வானத்தில் உள்ளவன் தூங்காமல் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான். நீங்கள் அநீதம் செய்தவர்கள் உறங்கிவிடலாம். தௌபாவினுடைய ஆக கடைசி ஒரு நிபந்தனை, நாம் யாருக்கு அநீதம் செய்தோமோ அவர்களிடத்திலே போய் நாம் சரணடைய வேண்டும். அப்ப அந்த மனிதர் சொல்றாரு, அந்த நோஞ்சான், அந்த ஒல்லியா இருக்கக்கூடிய அந்த சின்னவன், தன்னுடைய அந்த கை இருக்கல்லவா, அந்த விரல்ல ஒரு மீனை மாட்டிக்கொண்டு நடந்து சென்று கொண்டிருந்தான். அவனை நான் நிப்பாட்டினேன். தாலியா ஷாபா, வாலிபனை வாடா. உடனே முன்னால் வந்து நின்றான். சொங்கியாக பணிந்து நின்றான். என்னுடைய உடலை பார்த்தவன், என்னுடைய அந்த கம்பீரம் அவனுக்கு தெரியும், என்னுடைய பலம் அவனுக்கு தெரியும். நான் உன்னிடத்தில் கேட்டேன், இந்த மீனை எனக்கு நீ தர வேண்டும் என்று கேட்டேன். அப்பொழுது அவன் சொன்னான், கடற்கரையில் மீன்களை கப்பலில் இருந்து பாய்மர கப்பல்ல இருந்து இறக்கியதினால் எனக்கு கிடைத்த கூலி இது, எனக்கு கிடைத்த கூலி இது. என்னுடைய வீட்டிலே 4 குழந்தைகள் இருக்கிறார்கள், இதை கொண்டுத்தான் நான் சமைத்து சாப்பிட வேண்டும் என்று அவன் என்னிடத்திலே தன்னுடைய இயலாமையை சொன்ன பொழுது என்னுடைய பலத்தால் ஓங்கி அவனை ஒரு அடி அடித்தேன். அவன் கீழே விழுந்தான். அந்த மீனை அவன் கையில் இருந்து பிடுங்கிக் கொண்டு நான் எனது வீட்டுக்கு சென்றேன்.